குரலி. இது ஒரு அமானுஷ்ய கதை. கட்டி போட்டிருந்த சூட்சும மந்திர கயிறு விடுபட்டதும் அலாதியாக இருந்தது அந்த குரலிக்கு. ஏய், ஒரு வேலை செய்யணும், அதுக்காகத்தான் வெளியில் விட்டேன் என்று கரகரத்தான் மாந்திரீகன். என்றது குரலி. ஒரு கிழிந்த புடவை துண்டை கொடுத்தான். இது நீ பழிவாங்க போகும் பெண்ணுடையது, முகர்ந்து கொள், தவறு நேரக்கூடாது. அதோ அந்த வீடுதான், புலக்கடையில் மரங்கள் இருக்கிறது என்று சொல்லி போ என்று அனுப்பி வைத்தான். குரல் அனிதாவின் வீட்டை நோக்கி நடந்தது. நீங்கள் யாரேனும் அந்த காட்சியை பார்த்திருந்தால் ஒரு கிழிந்த புடவை துண்டு ஒன்று காற்றில் ஆடி ஆடி செல்லும் காட்சியைத்தான் பார்த்திருப்பீர்கள். மாந்திரிகன் சொன்ன மாதிரி வீட்டின் பின்பக்கம் ஒரு புளிய மரம் இருந்தது. குரலி அதன் மீது ஏறி ஒரு கிளையில் வசதியாக உட்கார்ந்தது. வீட்டின் பின்பக்கம் மட்டுமில்லாமல் முன்வாசல் கூட அந்த மரத்தின் மேல் இருந்து நன்றாகவே தெரிந்தது. அந்த மரமும் அந்த வீட்டின் அமைப்பும் குரலிக்கு பழைய நினைவுகளை தூண்டியது. அதனுடைய வீடும் இப்படித்தான் இருந்தது. அழகாக, சின்னதாக, அவர்கள் குடும்பத்தைப் போல. அப்பா, அம்மா, அவள். குரலி என்பது பெண் என்பது தெரியாதா? எவ்வளவு சந்தோஷம் அவர்கள் வாழ்க்கையில்! அவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டார்கள் அவள் பெற்றோர். ஆனால் அந்த சந்தோஷமெல்லாம் அவள் பள்ளிக்கு போகும் வரையில்தான் இருந்தது. அவளுக்கு 6 வயதான போது பள்ளியில் போட்டார்கள். அப்போதுதான் அவளுக்கு தனது குறுகிய வளர்ச்சி ஒரு கேள்விக்குறியானது என்று தெரிந்தது. ஆமாம், கமலிக்கு. இன்றைய குரலி அன்றைய கமலி. சற்று குறுகிய வளர்ச்சி, குள்ளம். ஆனால் அவள் பெற்றோர் அதை ஒரு குறையாக சொல்லாமலேயே வளர்த்திருந்தார்கள். ஆனால் பள்ளிக்கு சென்ற பின்னர் உடன் படிக்கும் மாணவ மாணவியரின் கேலி பார்வை அவளுக்கு உலகம் என்ன என்பதை உணர்த்தியது. உடல் ஊனத்தை இவ்வளவு வெறுப்பார்களா? ஆமாம், அதுதான் நிதர்சனம். ஆசிரியர்களிடம் முறையிட்டும் பலன் எதுவும் இல்லை. உதட்டளவில் அவர்கள் ஆறுதல் சொன்னார்களே ஒழிய அவர்கள் கண்களிலும் ஒரு ஏளனம் இருக்கத்தான் செய்தது. எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தது போன்ற சம்பவம் கொடைக்கானலில் நடந்தது. அப்போது அவள் 12ஆம் வகுப்பு. அந்த வருடத்துடன் பள்ளிப்படிப்பு முடிந்துவிடும் என்பதால் ஒரு சுற்றுலா ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். இவளும் சென்றாள். அங்கேதான் இவள் முடிவு காத்திருந்தது. இவளுடன் யாரும் அதிகம் பழகாத காரணத்தால் இவள் மட்டும் தனியாக அந்த காலையில் இவர்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியே மலைப்பாதையில் ஒரு நடை சென்று வர கிளம்பினாள். ஒரு 20 நிமிடம் நடந்திருப்பாள். ஒரு அரவமில்லாத ஒதுக்குப்புறமாக இருந்த மரங்களின் பின்னால் இருந்து சிச்சி சி விடியா விடுறா என்ற பெண் குரலும் அதைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் காமம் தோய்ந்த ஒரு முனகலும் கேட்டது. கமலிக்கு புரிந்துவிட்டது. ஆனால் விடுறா என்றாலே இவர்கள் குழுவில் பெண்கள் மட்டும்தானே வந்திருந்தார்கள். குழப்பத்துடன் நின்று யோசித்தாள். நமக்கென்ன, போய்விடலாம் என்று நினைத்தவளை மனிதர்களின் இயல்பான ஆர்வக்கோளாறு வென்றது. மெதுவாக அடிமேல் அடி வைத்து சத்தமின்றி அந்த மரத்தை நெருங்கினாள். ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று தலையை எட்டி அவள் பார்த்த காட்சி, அவள் செத்து இத்தனை வருடங்களாகியும் அவளால் மறக்க முடியவில்லை. அவள் வகுப்பில் படிக்கும் ஒரு மாணவி ஆடைகள் நெகிழ்ந்த நிலையில் படுத்திருக்க, அவள் அருகில் அவர்கள் வகுப்பிலேயே படிக்கும் ஒரு மாணவன். அவன் எப்படி வந்தான் என்று அவள் யோசிக்கும் முன்னரேயே அவர்கள் இருவரும் எவளை பார்த்து விட்டார்கள். அப்புறம் நடந்தவைகளை மிகவும் கோரமான சம்பவங்கள். அதனால் சுருக்கமாக அவர்கள் இருவரும் தங்கள் ஆடைகளை சரி செய்து கொண்டு எழுந்து வந்து இவளிடம் பேசினார்கள். தாங்கள் தெரியாமல் தவறு செய்துவிட்டதாகவும் மன்னித்து விடும்படியும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் எனவும் வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் கமலி கேட்கவில்லை. டீச்சரிடம் சொல்லிவிடுவதாக மிரட்டினாள். அந்த பெண் மிக அழகாக இருந்தும் அந்த பையன் கம்பீரமாக இருந்தும் அவளை ஒரு விதமாக படுத்தியது என்பது என்னவோ உண்மைதான். அதுதான் அவர்களை காட்டிக் கொடுக்க அவள் பிடித்த பிடிவாதத்திற்கும் அடிப்படை என்பது அவளுக்கே புரிந்தது. அந்த பெண்ணும் பையனும் மிகவும் பயந்து போய்விட்டார்கள். அப்போது அந்த பெண் அவன் காதுகளில் ஏதோ சொன்னாள். பயத்துடனும் குழப்பத்துடனும் அவன் அவளை பார்த்தான். அவள் ஆமாம் என்பது போல தலையசைத்தாள். அதற்கப்புறம் நடந்தவை மின்னல் வேகத்தில் நடந்தேறின. அந்த இருவரும் கமலி சற்றும் எதிர்பார்க்காத தருணத்தில் சரால் என்று அவளை நெருங்கி ஆளுக்கொரு பக்கம் பிடித்து தூக்கி ஒரு பொம்மையை எறிவது போல அவளை அந்த மலை உச்சியிலிருந்து எறிந்தார்கள். கமலி செத்துப்போனாள். அப்புறம் அது ஒரு விபத்து என்றும் கமலி கால்தடிக்கு விழுந்திருப்பாள் என்றும் யூகிக்கப்பட்டு அந்த கேஸ் மூடவும் பட்டது. இதற்கிடையில் அந்த பையன் காலையிலேயே அங்கிருந்து ஓடிவிட்டான். இதெல்லாம் கமலிக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்டால், அவள் செத்த பின் உடனே எங்கும் போகாமல் அங்கேயே சுற்றி வந்ததால் தெரிந்து கொண்டவை. அங்கேயே சுற்றி வந்ததால் தான் அந்த மாந்திரிகனிடமும் மாட்டிக்கொண்டாள்.
அவள் இறந்த பிறகு குரலியானாள். அதிலும் அவளுக்கு ஒரு கோபம். ஒரு மோகினி ஏன் ஆக முடியவில்லை அவளால்? இறந்த பிறகும் உயரம் குறைந்த பேயாகத்தான் ஆனாள். அவளுடைய விதி முடிய இன்னும் 40 வருடங்கள் உள்ளது என்றும் அதுவரையில் அவள் குரலியாகத்தான் இருக்க முடியும் என்றும் மாந்திரீகன் சொல்லித்தான் அவளுக்கு தெரியும். அவன் நல்லவன் இல்லை. மந்திரத்தால் அவளை கட்டி போட்டவன் அவளை பல குற்றங்கள் செய்ய ஏவினான். அவளுக்கு தெரியும் தான் செய்வதெல்லாம் தவறு என்று. அவனிடமிருந்து தப்பித்து போக அவளுக்கு தைரியம் இல்லாமல் அவன் சொன்னதை செய்தாள். அப்படிப்பட்ட குற்ற வாழ்வு வாழ்ந்து வந்தவளுக்குத்தான் இன்றைக்கு இந்த வேலை. பாவம் அந்த பெண் என்று பரிதாபப்பட்டாள். இப்படி அவள் யோசித்து கொண்டு இருக்கும்போதே வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவனை பார்த்து குரலி அதிர்ந்தது. கோடையில் இவளை தள்ளிவிட்ட அதே பையன். காரின் டிரைவர் பக்கக்கதவு திறந்து ஒரு பெண் இறங்கினாள். குரலிக்கு இன்னும் அதிர்ச்சி. அந்த பையனுடன் இருந்த அதே பெண். குரலிக்கு கோபம் கொப்பளித்தது. இருந்தும் மாந்திரிகன் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு தன்னை அடக்கி கொண்டது. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது குரலிக்கு அவ்வளவு தூரத்தில் இருந்தும் தெளிவாக கேட்டது. டேய், இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது? பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணி நானும் கேட்க மாட்டேங்கிற. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க என்றாள் அவள். ஏய், இன்னும் கொஞ்ச நாள் பொறு. நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டேன். ஒரு மந்திரவாதியை பிடிச்சி என் மனைவிக்கும் குழந்தைக்கும் ஏவல் செய்ய சொல்லியிருக்கேன். நாம் சம்மந்தப்படாமல் அவன் அவங்கள கொன்னுடுவான். சொத்தும் நம்ம கையில். கொஞ்சம் பொறுமை தேவடா என்றான் அவன். குரலிக்கு கோபம் அதிகமானது. இவர்கள் இன்னுமா மாறவில்லை? சரி என்று சொல்லி அந்த பெண் காரில் ஏறி சென்று விட்டாள். அவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்தான். அப்போது வீட்டின் பின்பக்க கதவு திறந்தது. இறுகிய முகத்துடன் ஒரு பெண் வெளியே வந்தாள். அவள் வந்ததும் குரலிக்கு அவளுடைய வாசம் வந்து விட்டது. இவளைத்தான் நான் கொல்ல வேண்டும். குரலி தயாரானது. அப்போது திடீரென்று அம்மா என்று ஒரு சிறு பெண்ணின் குரல் கேட்டது. என்னடா செல்லம், அம்மா கிணத்தடியில் இருக்கேன், இங்கே வா என்றாள் அந்த பெண். தோ வரேன் என்று சொல்லி வீட்டின் உள்ளே இருந்து ஓடி வந்த பெண் கமலியைப் போலவே உயரமில்லாத உடல் வளர்ச்சி குன்றியவள். மறுநாள் காலையில் அந்த குழந்தையின் அம்மா கிணற்றடிக்கு வந்தபோது அங்கே தலையில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் செத்து கிடந்த தன் கணவனை பார்த்து அலறினாள். போலீஸ் வந்தது. கிணற்றடியில் வலிக்கி விழுந்து தலையில் அடிபட்டது என்று ரிப்போர்ட் எழுதி சென்றார்கள். ஆனால் அந்த ஊரின் எல்லையில் இருந்த மயானத்தில் இறந்து கடந்த மாந்திரிகனின் மரணத்தில் மட்டும் ஏதோ மர்மம் இருப்பதாக போலீஸ் சந்தேகப்பட்டது. குரலி அந்த ஊரை விட்டு போவதற்கு முன்னால் மீண்டும் அந்த வீட்டுக்கு வந்து அந்த அம்மாவையும் குழந்தையும் ஒரு முறை பார்த்துவிட்டு சென்றது. போகிற போக்கில் அந்த கொடைக்கானல் பெண்ணின் வீட்டை தேடி கண்டுபிடித்தது. கராஜில் நின்று கொண்டிருந்த அவள் காரின் பின்சீட்டில் போய் உட்கார்ந்து மறுநாள் விடியலுக்காக காத்திருக்க ஆரம்பித்தது.